ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ப்ளவுஸில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு தைக்க போகிறோம். எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு தைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஹை லுக்காக தெரியும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்துக்கிறேன். ப்ளவுஸ் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இன்னும் சைடில் தைக்கிறது தான் கொஞ்சம் பாக்கி இருக்குது. சரி, ஸ்டோன் தைச்சிக்கலான்னு வச்சுருக்கேன். இப்போ இந்த நெக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஸ்டோன் மட்டும் இப்படியே வச்சு தைக்கலாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, குட்டியாக இந்த மாதிரி பார்டர் வச்சு தைச்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு தைக்க போகிறேன். இந்த ஸ்டோன் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி தையலோட அளவு வந்து பெருசுப்படுத்திக்கலாம். நான் 5 வச்சுருக்கேன், இருக்கிறதுலே கடைசியாக வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து அதில் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸுக்கு ஒரு ஹோல்ஸ்லேருந்து இன்னொரு ஹோல்ஸில் அந்த ஊசி வந்து கரெக்டாக உட்காரும். இல்லைன்னா அந்த ஸ்டோனில் பட்டு ஊசி வந்து உடஞ்சிரும். இப்போ இந்த ஸ்டோன் வைக்கிறதுக்கு முன்னே ஒரு ரப் தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டோனை வச்சு அப்படியே தையல் போட்டுக்கலாம். ஸ்டோனை வச்சுட்டு ரப் தையல் அடிக்கும்போது ஊசி உடையும் சான்ஸ் இருக்குது பிகினர்ஸுக்கெலாம். இப்போது லேசாக அப்படியே மெதுவாக தைச்சிட்டு வரலாம், ஸ்டோன்லாம் பிடிச்சி இழுக்காமல். இந்த மாதிரி ஸ்டோன் டபுள் ஸ்டோன் வச்சு தைக்கும்போது இந்த ஸ்டோன் வந்து சீக்கிரமாக வெளுக்காது, கருப்பாகாது, ஸ்டோன் விழாது. இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது வந்து டபுள் ஸ்டோன். இதுவே வந்து 4ஆவும் கட் பண்ணி தருவாங்க. நம்ம எப்படி கேட்குறோமோ இதை கட் பண்ணி தருவாங்க. இது வந்து பெருசாக இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி ரெட்டையாக தான் கட் பண்ணி தருவாங்க. நம்ம கேட்டோம்னா தான் 3 4 கட் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு தைக்கும்போது நல்லாயிருக்கும் துணி பார்க்குறதுக்கு. நம்ம லோ பட்ஜெட்டில் லேஸ் மாதிரி இதை வச்சு தைச்சிக்கலாம். இந்த மாதிரி வளையிற இடத்துல கொஞ்சம் நிறுத்தி கைடை கொஞ்சம் தூக்கி விட்டு அடிச்சுக்கிட்டு வரலாம். அப்படியே நேராக அடித்தோம்னா ஊசி உடஞ்சிரும். ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம். சாதாரணமாக அப்படியே ஸ்டோன் வச்சு தைக்கிறத விட இந்த மாதிரி பார்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டோன் வச்சு தைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் 1 இன்ச்சு இருக்கும்போதே கட் பண்ணிவிட்டு அதுலேயும் துணியில் வந்து ரப் தையல் போட்டுக்கலாம். இல்லைனா ரப் தையல் போடாமல் அப்படியே எடுத்தோம்னா பிரிச்சுக்கிட்டே வந்துடும். கண்டிப்பாக ரப் தையல் போட்டு எடுங்க. பாருங்கள், இப்போ அந்த பார்டரை வச்சு தைச்சி அதுக்கு மேலே தைச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கையிலையும் அதே மாதிரி கை ஃபுல்லாக வந்து பார்டர் தான், அதில் அப்படியே வச்சு தைச்சிக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப கீழே நுனியில் வச்சு தைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு தைக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா கையிலையும் அதே மாதிரி தைச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு தைக்கிறது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.